காரியங்கள் மாற்றப்பட்டிருக்கிற தெய்வத்தினுடைய இரக்கமனை கொடுக்கிற நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே கொண்டாடும். திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார் 33:20 நாம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம், அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். இதோ உனக்கு துணையாய் இருக்கிறவர், உனக்கு கேடயமாய் இருக்கிறவர், இதோ நீ நம்பி இருக்கிற ஆண்டவர், உன்னை கட்டளை மேல் நிறுத்தி உயர்த்தி மகிழ்கிற ஆண்டவர், உன் தோல்விகளை அல்ல துவண்டு கிடக்கிற மனங்களை எல்லாம் புதுப்பிக்கிற ஆண்டவர், இது விழுந்து கிடக்கிற மனித இனத்தை மீண்டுமாய் இறை தன்மைக்குள்ளே உயர்த்தி மகிழ்ந்தவர் உங்களை தூக்கி நிறுத்த வருகிறார். அவருடைய வருகை உன் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி வருகையாய் மாறுகிறது. அவருடைய பயணம் உன் வாழ்க்கையினுடைய ஆசீர்வாத பயணமாக மாறட்டும். ஆண்டவரே, நான் உங்களுடைய விருப்பத்தின்படி மாறி என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வேன் என்று சொல்லு. ஆண்டவர் உன்னை இப்பொழுது விடுவிப்பார். எசாயா புத்தகம் 53வது அதிகாரம் 5வது இறைவசனம் சொல்லுகிறது, அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீட்சைகளுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் நம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். இதோ இருக்கிற எல்லா நோயாளிகளையும் ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். நோயுற்ற பிள்ளைகள் சுகமடைகிறீர்கள். உன்னுடைய வயிற்றில் இருக்கிற கட்டிகள் மாறுகிறது, உன்னுடைய இதய அடைப்புகள் மாறுகிறது, உன்னுடைய மனதில் இருக்கிற எல்லா விதமான கவலைகள் மாறுகிறது. இதோ கர்ப்பத்தின் தடைகள் விளக்கப்படுகிறது, இதோ தோல் நோய்கள் மாற்றப்படுகிறது, இதோ மூச்சு பிரச்சனைகள் மாற்றப்படுகிறது, நரம்பு பிரச்சனைகள் மாறுகிறது. இதோ தெய்வம் உங்களை கொண்டு உங்களை பலப்படுத்தி அவருடைய உறக்கத்தினாலே ஆசீர்வதிக்கிறார். நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். Bye.